வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி சுக்கிர பகவான் தனது உச்சம் பெற்ற ராசியான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இப்படி வக்ரம் பெறுவதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் வக்ரம் பெறும் சுக்கிரனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பாக்கிய அதிபதி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அதே போலவே சுகாதிபதி சுக்கிரன் தன குடும்ப ராசியில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரங்கள் வெற்றிகரமாக இருக்குங்க. புது வீடு, புது வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. அதே போல் பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய தொழில்கள் செய்வது, புதிய முதலீடுகள் செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு புதன் வருவதால உங்களுக்கு கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எதிர்பாராத விதத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டுங்க. 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் பிறரோடு பேச்சிலும் செயலிலும் முரண்பாடு கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு இருப்பது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பாக அலுவலகத்தில் பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஏனென்றால் மற்றவர்கள் செய்த தவறுக்கு கூட நீங்கள் பலியாகக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்கதாங்க செய்யுது. 7ரை சனியினுடைய காலத்தில் ஜென்ம சனி தற்போது உங்களுக்கு நடைபெறுதுங்க. அதனால இத்தருணங்களில் சனி ராகு ஆகிய இரு கிரகங்களும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. வீண் கவலைகள் மனதை எரிக்குங்க. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்குங்க. வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்குங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நிலவும். பண விஷயங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியங்க. திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதமாகுங்க. சில தருணங்களில் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரகநிலைகளின்படி வீண் அபவாதம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக ஜாக்கிரதையாக இருங்க. கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. பிறர் பிரச்சனைகள்ல தலையிட
விடாமல் ஒதுங்கி இருப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கும்பராசிக்காயை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரிக்குதுங்க. உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லதுங்க. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிகவும் அவசியங்க. குறிப்பா கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. வங்கி மற்றும் இதர நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது அப்படின்னாங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி துறை வர்த்தகர்கள் பண விஷயங்கள்ல கண்டிப்புடன் இருக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா பின்பு வருத்தப்பட நேரிடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகள் அளவோடு இருக்குங்க. வருமானம் தேவையான அளவிற்கு கிடைக்குங்க. இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலை பிரயாணங்களையும் தவிர்க்க வேண்டுங்க. முன்பணமின்றி கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்ளாமல் இருப்பது அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய வக்ர காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி கட்சியில் ஆதரவு குறைய கொடுங்க. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுங்க. மேல்மட்ட தலைவர்களுடன் கொள்கை வேறுபாடு ஏற்படக்கூடுங்க. குடும்பமான வரையில் முக்கிய விஷயங்களை பற்றியும் பிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஆகியோரை பற்றி விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி தற்போது ஏழரை சனியினுடைய ஜென்ம சனி நடைபெற்றிருப்பதால பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க. ஏன்னா பிறர் செய்யும் தவறுகள் உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். அதே போல விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் கைப்பணத்தை ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க. குடும்ப கவலைகள் உங்களுடைய படிப்பை பாதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. என்றோ பட்ட கடன் இப்போது கவலை அளிக்குங்க. கூடுமான வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி அமைஞ்சிருக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியபடி தற்போது ஜென்மசனி காலம் நடைபெறுதுங்க. இதனால இந்த காலகட்டங்களில் ஜென்மசனி காலத்தில் வீண் அலைச்சலும் முயற்சிகளில் தடங்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பண விரயமும் ஏற்படக்கூடுங்க. இதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. எளிய பரிகாரங்களையும் நீங்கள் செய்வது நல்லது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் மட்டும் பகல் உணவு ஒருவேளை மட்டும் உண்டு. இரவில் உபவாசம் இருப்பது நல்ல ஒரு பரிகாரமாக அமையுதுங்க. அதுவும் முடியாதவர்கள் உணவில் ஒவ்வொரு காலம் சாப்பிடும்போது இறைவனின் திருநாமங்களை மனதில் ஜெபித்து கொண்டே சாப்பிடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.